அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன குறைகள் போராட்டங்கள் இருக்குது, ஒரு கவலைகள் இருக்குது. ஆனால் உங்களையெல்லாம் பார்த்தா அப்படிப்பட்ட கவலைக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியல. கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசமாக வச்சுருக்கிறார். ஆமாவா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு குறை இருக்குது. மகனை பற்றி ஒரு குறை, மகளை பற்றி ஒரு குறை, புருஷனை பற்றி ஒரு குறை, மனைவியை பற்றி ஒரு குறை, எல்லாத்துலேயும் ஒரு குறை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? ஐ ஆம் ஃப்ரீடம், எல்லாமே இருக்கிறது, என் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா வரமாட்டேங்க. கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கேட்கிற எவனை பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கிறார். அவரை தேடுகிற எவனை என்ன செய்வான்? கண்டடைவான். ஆமான்னு சொல்லுங்கள். இப்போ நல்லா கவனிங்களேன். பாக்கியவான் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சுகம், சந்தோஷம், சமாதானம், உயர்வு, மேன்மை, அந்தஸ்து, ஐஸ்வர்யம், மனித தயவு, மனித கிருபை, தேவனுடைய ஒத்தாசை, இது எல்லாமே அடங்குனது தான் பாக்கியம், பாக்கியவதி. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் வந்து உங்களை என்னையும் பாக்கியவானாக வச்சுருக்கிறார். ஆனால் அந்த பாக்கியவானாக வச்சிருந்தும் அந்த பாக்கியவானாக மாற முடியாமல், பாக்கியவதி பாக்கியவானாக இருக்க முடியாமல், நமக்குள்ள இந்த வாக்குத்தத்த வசனத்துக்குண்டான அந்த அத்தாரிட்டியை நம்ம சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறோம். அப்போ எப்படி நீங்களும் நானும் பாக்கியவானா பாக்கியவதியை மாற முடியும்? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். இப்போ எல்லா ஆசீர்வாதங்களும் ஒன்று சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் தான் பாக்கியவான். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் பாக்கியவதி, நான் பாக்கியவதி. பாக்கியவான் ஆம்பளைய, லேடிஸு பாக்கியவதி. அல்லேலூயா. எல்லாம் கையை பிடிச்சி சொல்லி, நீ பாக்கியவதிமா, நீ பாக்கியவதிமா, நீ பாக்கியவதி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் பாக்கியவதின்னு சொல்லும் போது ஒரு முகத்தை பார்த்து சிரிக்கிறீங்க தெரியுமா? இதுதான் உங்களுக்கு ஒரு பலன். ஆமான்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எல்லாருமே பாக்கியவதி என்ன செய்ய போகிறீங்க? மாறிட்டீங்க. ஒரு சில பேர் மாறாமல் இருக்குங்க. அந்த பாக்கியவதிங்கிற அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக எடுக்கணும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாவற்றையும் பாக்கியவான். இப்போ வந்து பாக்கியவானாய் வாழ்வதற்கு, பாக்கியவதியாய் வாழ்வதற்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. எத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கு? எத்தனை சொல்லுங்கள்? 3. என்னது? வாசிக்கிறவன், கேட்கிறவன், திருப்பி சொல்லுங்கள். இது 3 கரெக்டாக பண்ணிட்டு நீங்கள் என்னவா மாறிடுறீங்க? நீங்களாம் யார்? பாக்கியவதி. பாக்கியவான் அந்த ஆளு அவங்க. நீங்களாம் பாக்கியவதி. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். கேட்குறதும், படிக்கிறதும், கை கொள்றதும், இது 3 செஞ்சால் போதுமே, நான் பாக்கியவதியாக மாறிடுவேனே. அல்லேலூயா. இந்த 3 செய்கிறதுக்கு கஷ்டமா? இல்லை. அப்போனா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வாசிக்கணும். என்ன செய்யணும்? இந்த பைபிள் வந்து என்ன, இது வந்து ஒரு வைடூரியம், பொண்ணு, பொருள், சொத்து, அவ்வளவு சொத்து இதில் கூட என்ன செய்யுது? அடங்கியிருக்கிறது. 2வது, ஒரு தங்கத்துக்கு உயிர் இருக்காது, இதுக்குள்ளே இருக்கிற வார்த்தைக்கு உயிர் இருக்காது. ஒரு வைரத்துக்கு உயிர் இருக்காது, இதில் இருக்கிற வார்த்தைக்கு உயிர் இருக்குது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய தேவன் படைக்கும் போது எல்லாத்தையும் உருவாக்கிட்டார். ஆமென் சொல்லுங்கள். பாருங்கள், கடலுக்கு அடியில் நிறைய வைடூரியங்கள், தங்கங்கள் குமிஞ்சு கிடக்கான். கோலார் தங்க வயல் இருக்குது. தங்கம் பூமியில் என்ன செய்யுது? விளையுது. இதெல்லாம் வந்து நம்ம அப்பா படைச்சது. அப்படிப்பட்ட நம்ம அப்பா வந்து ஒரு படைப்பாளி. அவர் வந்து என்னது? ஒரு படைப்பாளி. நம்முடைய அப்பாவை கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் தியானம் பண்ணோம்னா நம்மளாம் ஒன்றுத்துக்குமே ஒரு இதுக்கே லாய்க்கில்லாத ஆளுங்க. இன்றைக்கி வந்து அவர் வந்து நம்மளை வந்து பிள்ளையை மாற்றிருக்கிறாரு. நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடக்கூடிய கிருபைகளை, தகுதிகளை கொடுத்துருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், மகளே நீ பாக்கியவதி. மகளே, உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானமாக இருந்தால் நீங்கள் பாக்கியவதி. உங்கள் வீட்டில் எல்லோரும் அன்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவதி. உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் ஒருமனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவதி. உங்கள் வீட்டில் எல்லாருமே எந்த ஒரு பலவீனம் இல்லாமல் பரிபூர்ண சுகத்தோடு இருந்தால் நீங்கள் பாக்கியவதி. உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு கடனும் இல்லாமல், எந்த ஒரு போராட்டம் இல்லாமல், எந்த ஒரு நிந்தை இல்லாமல், எந்த ஒரு அவமானம் இல்லாமல் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு பாக்கியவதி. அப்படித்தான் இயேசுவா சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி வந்து ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு ஃபால்ட் இருக்கிறத பார்க்க முடிகிறது.
சகல பரிபூர்ணமும் அவருக்குள் அடங்கியிருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாரு? இதை கேட்கிறவனும் இதை வாசிக்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான், பாக்கியவதி. அல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? படிக்கணும். நீங்கள் படிக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் வந்து உங்களுக்குள்ளே இறங்கும் போது அந்த வசனம் போய் சில வேலைகள் உங்கள் வயிற்றுக்குள்ளே போய் உங்கள் ஆவிக்குள்ளே போய் உங்கள் ஆத்துமாவில் போய் அது வேலை செய்யும். சரியில்லாத காரியத்தை என்ன செய்ய சரி பண்ணும். மாத்திரமில்ல, இந்த வசனங்களை நீங்கள் கேட்குற ஆளாக இருக்கணும். இப்போ ஒரு சில பேத்துக்கு கண் பார்வை மங்களாக இருக்கும், பைபிள் படிக்க முடியல, கண்ணாடி போடணும் அப்படிலாம் சொல்லக்கூடும். ஆனால் இப்போ தான் வந்துருச்சு ஷார்ட்டாக பைபிள் வந்து ஆடியோ பைபிள் வந்துருச்சு. இப்போ நான்லாம் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் ஆடியோ பைபிளை கொரிந்தியர் எடுத்துகிட்டு அந்த ஒரு ஊருக்கு போகிறக்குள்ளேயும் கொரிந்தியர் ஃபுல்லாக என்ன செஞ்சிருவேன் கேட்டுருவேன், பார்த்துக்கொள்ளுங்க. கொலைஷியர் ஃபுல்லாக கேட்டுருவேன், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ வந்து அது கேட்குற காரியம். அப்போ கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து மனதுக்குள்ளே வந்து பலவிதமான குழப்பங்கள், இது செய்வோமா செய்ய வேணாமா, போவோமா போவேணாமா, அப்படிப்பட்ட பலதரப்பட்டவான சில சிந்தனைகள் நமக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் கரெக்டாக ஒரு 1/2 hour நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா அல்லது 1/2 hour பைபிளோட வார்த்தைகளை கேட்டிங்கன்னா அப்படியே மனதுக்கு அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. மார்க்கு வந்து கொஞ்சம் அதிகாரம் தான் இருக்குது. அடிக்கடி நீங்கள் வந்து மார்க்கை பார்த்தீங்கன்னா அவர் வந்து செத்த பிரதேயங்களை உயிரை எழுப்புனது, 4 இழந்த லாசரை உயிரை எழுப்புனது, 12 சிறுமியை உயிரை எழுப்புனது, 5:42 மணி பெருகு பண்ணது, இதெல்லாம் வந்து காதில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த 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 வார்த்தை பூரா அற்புதமான வார்த்தை உங்கள் காதுக்குள்ளே இறங்குது மாத்திரம் இல்லாமல் ஆத்துமாக்குள்ளே இறங்கும். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பலவீனங்களை உங்களை விட்டு வெளியேறும். பார்த்துக்குள்ள நீங்கள் நிறைய பாருங்கள். பைபிளில் வந்து புதிய ஏற்பாட்டில் அதிகமாக இயேசப்பா வந்து சுகந்தம் நிறைய கொடுத்துருக்கிறார். கரணம் அடிக்கிறது கூட ஒரு சில காரியம் தான் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அதிகமாக நிறைய பேத்துக்கு செத்த பிரேதங்களை உருட எழுப்பியிருக்கிறாரு, பலவீன உள்ளவங்களை பலவனாக மாற்றிருக்கிறாரு, செவிட்டு ஊமையை பேச வச்சுருக்கிறாரு, கண்ணெதிரில் வச்சுருக்கிறாரு. அப்போ யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வித பலவீனம் இருக்குது உங்கள் சரீரத்தில், எனக்கு நிரந்தர பலவீனம், எனக்கு முதுகு வலிக்குது, எலும்பு தேஞ்சு போச்சு, தலை வலிக்குது, இப்படிப்பட்ட போராட்டத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சுகம் ஆகாது. நீங்கள் வந்து உங்களுடைய காதில் ஒரு இனிமையான ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இந்த பைபிளுடைய அற்புத வார்த்தை, இதை உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே நீ இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் ஆட்டோமேட்டிக்காக கரைந்து ஆட்டோமேட்டிக்காக சுகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் சரி, உங்கள் உடம்புக்குள்ள எவ்வளோ பெரிய உறுப்புகள் ரிப்பேர் ஆனாலும் சரி, அந்த வார்த்தை இறங்கி அந்த ரிப்பேர் சரி பண்ணிடும். அதுக்கு தான் கேட்கணும், வாசிக்கணும், கை கொள்ளணும். அல்லேலூயா. கை கொள்ளுதுன்னா என்னது? கை கொள்றதுன்னா அதன்படி நடக்கணும். நம்ம அப்பா வந்து தலைகளை நில்லுன்னா சொல்கிறாரு, பெரிய பாறாங்களை தூக்கிட்டு ஓடுனா சொல்கிறாரு, இல்லை நடு வெயில், இந்த வெயிலில் போய் ஒரு 2 மணி நேரம் நில்லுன்னா சொல்கிறாரு. ஐயா, நான் சொல்லி கொடுத்ததை கை கொள்ள, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத, பொய் பேசாத, நன்மை தீமை அறிந்து பேசு. இது வந்து ஒரு சாதாரண ஒரு மேட்ரு, லேசான ஒரு காரியம். பார்த்துக்கொள்ளுங்க. இதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நம்ம பாக்கியவதியாக மாறிடலாம். இந்த உலகத்தில் நம்மளை போல் ஒரு பாக்கியவதி யாருமே கிடையாது. ஆனால் ஏன் பாக்கியவதியாக வாழ முடியல, வாழ முடியல அப்படின்னு கேட்டால், இங்கே ஒரு சாதாரண சிம்பிள் மேட்ரு. வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்கிறவன். எல்லாம் சொல்லுங்கள். வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்கிறவன். எல்லாம் சொல்லுங்கள். நான் இனிமேல் வாசிப்பேன், கேட்பேன், கை கொள்ளுவேன். திருப்பி சொல்லுங்கள். வாசிப்பேன், கேட்பேன், கை கொள்ளுவேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது பெரிய ஒரு மேட்டரே கிடையாது. அப்போ என்ன சின்ன நேரம் கிடைக்கும்போது பைபிள் வாசிக்கணும். அப்படி பைபிள் வாசிக்க முடியலையா, டயர்டாக இருக்கா, காதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு செல்லில் காதில் மாட்டிக்கிட்டு என்ன செய்யலாம், அந்த கொலைச்சி அதிகமாக நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே இருங்க. சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா நிறைய என்ன செய்யுங்க. மார்க் ரொம்ப சீக்கிரத்தில் முடிக்கணும் அப்படின்னா மார்க் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் வந்து கொஞ்சம் அதிகாரம் தான். மார்க் எத்தனை அதிகாரம் இருக்குது? 16 அதிகமாக இருக்குது. 16. மத்தேயை காட்டிலும் லூக்கா காட்டிலும் யோவானை காட்டிலும் மார்க் வந்து சின்ன அதிகாரம் 16. இந்த 16 அதிகாரத்துக்குள்ளே நிறைய சுகங்கள் அடங்கியிருக்கிறது. 16 அதிகாரத்தில் என்ன அடங்கியிருக்கு? நிறைய சுகங்கள் அடங்கியிருக்கிறது. யோவானில் ஆதியில் வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தை குறித்து யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கொரிந்தியரை படித்து பார்த்தீங்கன்னா, எபேசியரை படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், எதை பேசக்கூடாது அப்படின்னு டீட்டெயில்ஸ் இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து பர்டிகுலராக நான் வந்து ஒரு காண்டா மிருகத்துக்கு உண்டான ஒத்த பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அற்புத சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், என் உடம்புக்குள்ளே எந்த விளைவினும் வரக்கூடாது, என் உள்ளான உறுப்புகள் புதிய உறுப்பாக இருக்கணும். அப்போ நீங்கள் விரும்புனீங்கன்னா அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். ஏசப்பா செய்த அற்புதங்களை அவர் என்னென்ன பண்ணார். அவர் கம்பு நம்பருக்கு வந்தார், அங்கே உட்காந்துருந்தார். அவர் பிறந்த ஊருக்கு வந்தார், அங்கே வந்து ஒருத்தனுக்கு தான் சுகத்தை கொடுத்தாரு. அங்கே அவர்கள் அவிவிசுவாச நிமித்தமாக அநேக அற்புதங்கள் அங்கே செய்ய முடியல. இப்படி பலதரப்பட்ட வார்த்தைகள் இருக்கிற, சுகத்தின் வார்த்தைகள் இருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ள பிரசங்கம் பண்ணும்போது ஓட்டப்பிரிச்சு ஒருத்தர் வாத நோய் இருக்கிறாங்க. கை வழங்காது, காலும் வழங்காது, உடம்பு ஒரு உறுப்பு வேலை செய்ய, வாய் மட்டும்தான் பேசும், முகம் மட்டும்தான் ஆடும், ஆனால் கையும் ஆடாது, காலும் ஆடாது. அதுக்கு பேர் வாத நோய். அப்பேற்பட்ட வாத நோய் உள்ள ஒருத்தனை ஓட்ட பிரித்து இறக்குறாங்க, கட்டிலோடு இறக்குறாங்க. 4 பேர் கயிறு பிடிச்சி கட்டோடு இறக்குறாங்க. அவர் பார்க்குறாரு, அவர் விசுவாசம் பார்த்து அவனை எந்திரிச்சு நடக்க வைக்கிறாரு. இதெல்லாம் நம்ம கேட்கணும், இதெல்லாம் பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, முட்டு வலி, முடக்க வலி, தலைவலி, எந்த வலி இருந்தாலும் சரி, இவர்பட்ட காரியங்களை நீங்கள் கேட்டுட்டு, இதுபுறம் கேட்டுட்டு என்ன கேட்டுட்டு, தகப்பனே உங்களுடைய சுகமொழிக்கு வல்லமை எனக்குள்ளே இறங்குவதாக அவனு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் சரீரத்தை போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், ஒரு போராட்டம் இருக்காது. அல்லேலூயா. இதுதான் வந்து கர்த்தர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு. மெயினாக வந்து பாக்கியவதியாக இருக்கிறவங்க சுகமானாக இருக்கணும், பலவானாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வேதத்தை என்ன செய்யணும், கேட்கணும், வேதத்தை படிக்கணும், வேதத்தை கை கொள்ளணும். ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், நான் கேட்பேன், நான் படிப்பேன், நான் கை கொள்ளுவேன், நான் வேதத்தை வாசிப்பேன், கேட்பேன், கை கொள்ளுவேன். நல்லா தெரிஞ்சு வேதம். இப்போ நீங்கள் வந்து இப்போ வேத வசனங்களை தான் கேட்க வந்திருக்கிறீங்க. அப்படி தானே கேட்க தானே வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள்லாம் என்னவா மாறிடுறீங்க, பாக்கி இங்கே இருங்களேன். நீங்கள் வந்து ஒரு காரியத்துக்கு விடை தெரியல, ஒரு காரியத்துக்கு பதில் தெரியல, அப்போனா நல்லா உட்காந்து பைபிளை படிங்க. ஒரு காரியத்துக்கு வெற்றி வேணும்னா கொலைசீர் படிங்க. கொலைசீருக்குள்ளே வெற்றி அடங்கியிருக்கிறது. அவன் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியேறுங்க கோலமாக்கி சிலுவையில் ஆணி எடுத்திருக்கிற வெற்றி அடங்கியிருக்கிறது. எல்லாமே அடங்கியிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சபையை குறித்து தெரிஞ்சுக்கணும். பவுலடிகள் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நிறைய விஷயம் எழுதுகிறார். அப்போ எல்லாமே எதுக்குள்ளே அடங்கியிருக்கு, வசனத்துக்குள்ளே அடங்கியிருக்கு, வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும், தியானம் பண்ணணும், அந்த வார்த்தையை யோசிக்கணும், அந்த வார்த்தையை நீங்கள் நினைக்கணும், அந்த வார்த்தையை யோசிக்கணும். இப்போ உபாகமம் 17:20 ஒரு ஆள் வாசிங்க. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி, தனக்காக ஒரு பிரதியை, ஒரு வசனத்தை, ஒரு வாக்கியத்தை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால், இப்படி இங்க இருங்க, நல்ல கவனிங்க, இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் தானும் தன்னுடைய பிள்ளைகளும் இஸ்ரவேலின் மக்கள் புறஜாதிகள் மத்தியில, மக்கள் மத்தியில, தேவ பிள்ளைகள் மத்தியில தங்கள் ராஜ்யத்திலே இந்த பூமியில ஆயுசு ரொம்ப நாட்களோடு நீடித்து என்ன செய்வார்களாம், வாழ்வார்களாம். இப்ப கவனிக்குமா, இதெல்லாம் வந்து இங்க இருங்களேன், நம்ம குடும்பத்தில் நம்மளும் நம்ம பிள்ளைகளும் ஆயுசு நாட்கள் பெருகும்படி. இப்போ ஆயுசு நாட்கள் பெருகுனா, பலவீனத்தோடு இருந்து ஆயுசு நாள் பெருகுமா, ஒரு நோயோடு இருந்து ஆயுசு நாள் பெருகுமா? அப்போனா ஆயுசு நாள் பெருகிறவங்களுக்கு நோய் இருக்காதுன்னு அர்த்தம். அப்படி தானே உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆயுசு ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். அப்போ நீடித்து வாழ்வார்னா அவங்களுக்கு எந்த ஒரு சுகரோ, எந்த ஒரு பிரசோ, எந்த ஒரு நிரந்தரமான பலவீனமோ அவங்களுக்கு இருக்காது. காரணம், அவர்கள் நீடித்து வாழ்வார்கள். அப்போ இந்த நீடித்து வாழ்வதற்கு உண்டான ஒரு காரியம், ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இப்போ டெய்லி இந்த மாத்திரை போட்டால் தான் நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். டெய்லி போடுறோமா? ப்ரெஷர் உள்ளவங்க டெய்லி மாத்திரை போடணும், சுகர் உள்ளவங்க டெய்லி மாத்திரை போடணும். அல்லது வந்து இந்த கணை சம்மந்தப்பட்ட காரியத்தில், இறுதி சம்மந்தப்பட்ட காரியத்தில் டெய்லி ஏதாவது ஒரு மாத்திரை போட்டு தான் ஆகணும். இப்படி சூழ்நிலை இருக்காங்க. அடுத்து வந்து இந்த சுகர் ரொம்ப அதிகமாச்சுன்னா இன்சுலின் என்ன செய்வாங்க, டெய்லி என்ன செய்வாங்க, போடுவாங்க. அப்போ இதெல்லாம் டெய்லி வந்து நம்ம என்ன செய்யறோம், கடைபிடிக்கிறோம், டெய்லி மாத்திரை போகிறோம், டெய்லி ட்ரீட்மெண்ட் இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், இப்படிப்பட்ட உலகப்புறமான இந்த காரியங்கள் சரீரத்தை நம்மளே வரித்து கொள்ளாமல் இருப்பதற்கு கர்த்தர் ஒரு ஐடியா நம்மளுக்கு சொல்லித்தராரு. என்ன சொல்லித்தராருன்னா, நீ இந்த பைபிளில் இருக்கிற வசனங்களை ஏதாவது உனக்கு பிடித்த வசனங்கள், சுகத்தின் வசனங்கள், சந்தோஷத்தின் வசனங்கள், சமாதானத்தின் வசனங்கள், ஆயுசு நாட்களில் பெறக்கூடிய வசனங்கள், இதை நீ ஒரு கைப்பிரிதலை எழுதி வச்சு அதை நீ என்ன செய், டெய்லி என்ன செய், நீ வாசிக்க கடவாய். நீ அப்படி வாசிக்கும் போது நீ மட்டும் வாழ்வது மாத்திரமில்லாமல் உன் குடும்பத்தில் இருக்கிற உன் பிள்ளைகள் இந்த பூமியில் நீடித்து வாழும்படியான ஒரு வல்லம் இந்த வசனத்துக்குள் அடங்கி இருக்கிறது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, எல்லாரும் கவனிங்க. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி, தனக்காக ஒரு பிரதி எழுதின என்ன அர்த்தம்? தனக்காக ஒரு வசனத்தை, ஒரு வாக்கியத்தை எழுதி, அப்போனா நான் நல்லா இருப்பதுக்காக ஒரு வசனம், நான் சுகமாக இருப்பதுக்காக ஒரு வசனம்,
என் குடும்பம் சந்தோஷமாக இருப்பதுக்காக ஒரு வசனம், என் குடும்பம் ஒருமனமாக இருப்பதுக்காக ஒரு வசனம், என் குடும்பத்தில் ஒரு ஐஸ்வர்யம் வருவதற்கான ஒரு வசனம். இப்படிப்பட்ட வசனங்களை எழுதி என்ன செய்கிறாருன்னா, அதை என்ன செய்கிறார் வாசிங்க, தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு, எங்கே வச்சுக்கொண்டு, தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் தன்னுடைய பிள்ளைகளும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு ஆசீர்வாதம்! இதுக்கு பேர் சுகத்தின் ஆசீர்வாதம். சுகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? பைபிள் எத்தனை வசனங்களை வாசிக்கிறீங்க, எத்தனையோ காரியத்தை வசனங்களை படிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கென்று, உங்கள் குடும்பத்துக்கென்று, உங்கள் பிள்ளைகளுக்கென்று ஒரு சில வசனங்களை நீங்கள் எழுதி உங்கள் சட்டப்பையில் வச்சுக்கிட்டு அதை டெய்லி நீ வாசிக்க கடவுளுங்கிறார். நீ பைபிள் படிக்கணும், அது தனிப்பட்ட வேலை. ஆனால் குறிப்பாக ஒரு சில காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் வர வேண்டும் என்றால் அந்த ஒரு சில வசனங்களை எழுதி நீங்கள் வைத்துக்கொண்டு அதை வாசிக்க வேண்டும். அதை வாசிக்கும் போது நடக்கிற காரியம் என்ன? அவர் சொல்கிறாரு, நீங்கள் மட்டுமல்ல, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்ன செய்வாங்களாம், நீடித்து என்ன செய்வாங்களாம், வாழ்வார்களாம். எங்க ஒரு பேப்பரில் ஒரு 4-5 வசனத்தை எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி படிக்கிறது என்ன கஷ்டமா? இல்லை, கேட்குறேன். கற்பத்துக்கணி உண்டாக வேண்டும்ல, கற்பத்துக்கணிக்கு எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் எழுதி வச்சு அதை டெய்லி படிக்கலாம். சுகத்தை பெற்றுக்குள்ள எத்தனையோ வசனங்கள் இருக்குது, அதை எழுதி வச்சு டெய்லி படிக்கலாம். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஓடுறோம், ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம், ட்ரீட்மெண்ட் பார்க்க ஓடுறோம், அதை பார்க்க ஓடுறோம். இதெல்லாம் நம்மளுக்கு வராமல் இருப்பதுக்கு முன்னக்கூடியே ஆயத்தமாக இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்னா எந்த நோயும் நம்ம சரியாக தாண்டாது, எந்த ஒரு பலவீனத்தாக்கு நம்ம குடும்பத்துக்கு வராது. அவர் என்ன சொல்கிறாரு? இது சத்தியமுள்ள வசனம், இது ஜீவனுள்ள வசனம், இது சொன்னபடியே நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் என்ன சொல்கிறாரு? தனக்கென்று ஒரு சில வாக்கியங்களை எழுதி வச்சுக்கிட்டு அதை டெய்லி வாசிக்கிறாரு. இதை வாசிக்கிறதுனால நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீடித்த நாட்களை என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. எந்த ஒரு மெடிக்கலுக்கு வீண் செலவு ஆகாது, எந்த ஒரு மெடிக்கலுக்கும் நம்ம வீண் பணம் கட்ட வேண்டியது கிடையாது. காரணம், இந்த வசனத்துக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கிறது. எவ்வளோ வேலை பார்க்குறோம், என்னென்னமோ செய்கிறோம், எவ்வளோ டைம் பாஸ் பண்ணுறோம் இந்தந்த காரியத்துக்கு. ஆனால் இந்த வசனங்களை வாசிப்பதுக்கு, வசனங்களை தியானிப்பதுக்கு, வசனங்களை நினைப்பதுக்கு, வசனங்களை யோசித்து பேசுவதுக்கு நம்ம டைம் இல்லை. ஆனால் இதனால் நமக்கு என்ன பயன் இருக்குங்கிற யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு 4 வசனத்தை டெய்லி பேசுவதனால, இப்போ நான் எதுக்கு பைபிள் வசனத்தை நான் பேசுங்க, சொல்லுங்கள், அறிக்கை ஏன் அறிக்கை பண்ணுறேன்? இதுக்குள்ள வல்லமை இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இறங்கும், உங்களுக்கு ஒரு மகிமை இறங்கும். அதுக்கு தான் வாயை திறந்து சொல்லுங்கன்னு சொல்ல வைக்கிறேன். எனக்கு நன்மை, எல்லாத்துக்கும் நன்மை. தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்ட பிற்பாடு எனக்கு சந்தோஷமும் சமான வார்த்தை உள்ளே இறக்கணும். உள்ளே என்ன செய்யணும்? நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துக்கு உள்ளே இறக்கணும். இறக்கும் போது தான் நமக்குள்ளே அந்த வார்த்தை போய் இறங்கி வேலை செய்யும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். காண்டா மிருகத்துக்கு உண்டான ஒத்த வல்லமை எனக்கு இருக்கிறது. நான் திரும்ப வாழ வயதை நான் பெற்றுக்கொள்வேன், திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வேன். ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர் ஏன் கூட இருக்கிறாரு. என் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் புதிய உறுப்பாய் மாறி இருக்கிறது. என் சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் பழுதானால் அது புதிய அவயமாக மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது ஒரு பலவீன சிம்டம் உங்கள் உடம்புல வருதா? இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் பேசுகிறீங்க. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் எப்படி இருக்கு? இந்த வசனம் எப்படி இருக்கு? வேத வாக்கியங்களை என்ன செய்யணுமா? ஆராய்ந்து பார்க்கிறதுனால. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கறதுனால தெசலோனிக்கே சபையில் எல்லோரும் என்னவா மாறிட்டாங்களாம்? நல்ல, யாருமே கெட்ட குணமாக யாருமே இல்லை, எல்லாருமே நல்ல குணமாக மாறிட்டாங்க. கெட்டவன் என்ன செஞ்சிட்டான்? நல்லவனா மாறிட்டான். எங்கே, எப்போ, ஏன்? அம்மா நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் ஒரு அதிகாரத்தை படிங்க. ஒரு நாளைக்கு மத்தேயு படிங்க, ஒரு நாளைக்கு மார்க் படிங்க. இல்லை ஒன்றும் வேணாம்,
பைபிளில் எந்த அதிகாரம் ரொம்ப சின்ன அதிகாரமாக தேடி கண்டுபிடிங்க. சின்ன அதிகாரம் எது இருக்குது? சங்கீதம் பெரிய அதிகாரம், மார்க்கு சின்ன அதிகாரம் கம்மி தான். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிய, மல்கியா, ஆகாய், ரூத்து, கலாத்திய, எபேசு, பிலிப்பியர்களே, நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 14 நிருபங்களை நல்லா தருவா படிங்க. 14 நிருபங்கள், பவுலுடைய 14 நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு. என்ன, ரோமர் நல்லா படிங்க. ரோமர் 8 எங்களுக்கெல்லாம் பைபிள் படிக்கும்போது ரோமர் 8 மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க சொல்லுவாங்க. மனப்பாடம் பண்ணி, ஏன்னா ரோமர் 8க்குள்ளே பயங்கரமான நிறைய சத்தியம் அடங்கியிருக்கு. இருங்களேன், ரோமர் 8 அது நம்மளை மடிந்து போன நம்முடைய சரீரத்தை, மடிந்து போன ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை இந்த ரோமர் 8 அடங்கியிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ரோமர் 8 பயங்கரமான, அதாவது அதில் முதல் வசனம் வாசித்து பாருங்க. ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ரோமர் 8:1 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட், எல்லாத்துக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பூமியில் வாழும்போது எல்லாரும் யாரெல்லாம் ஆவியின்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றுமே இல்லையா, ஆக்கின தீர்ப்பு கிடையாது. நேராக டைரெக்டாக உள்ளே போ பாப்பாரு, நீயா மகளே, என் மாமகளே, நீ பூமியில் வாழும்போது ஆவியின்படி தான் நடந்துருக்கிற, உனக்கெல்லாம் விசாரணை கிடையாது, டைரெக்டாக உள்ளே ஓடிடு, போ உள்ளே ஓடு, பரலத்துக்குள்ளே ஓடு அப்படின்னு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட அந்த ரோமர் 8:1 மாமிசத்தின்படி ஒருத்தர் நடக்காமல் யாரெல்லாம் ஆவியின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ரோமர் 8 அதை தியானிக்கணும். அடுத்த 2வது வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அப்போ என்னன்னா, நீங்கள் எனக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அதை இது செஞ்சுட்டு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்களே, இந்த வசனத்தை படிக்கும்போது நான் ஒரு இரத்தத்தில் விடுதலை ஆகிட்டேன், எனக்கு பாவம் மன்னிப்பு உண்டாயிருச்சுங்கிற அந்த உணர்வு இந்த 2வது வசனம் கொடுக்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மாமிசம் நடக்கிற ஆக்கிய திருப்பின்னு சொல்லி இப்படியே ஒன்றா படிச்சுட்டே வந்தீங்கன்னா அப்படியே படிங்க பார்ப்போம். ஒரு வசனம் இருக்கும், அப்படியே படிங்களேன், அப்படியே வரிசையாக படிங்க, ஒன்றா படிங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தில் பாவத்திங்கிறங்க ஏசப்பா சரீரத்தினால நம்முடைய பாவத்தை ஒன்று மூலமாக்கிட்டார். இது சத்தியம். உங்களுக்குள்ள ஒரு பாவ உணர்வு இருக்குமானால், நான் ரட்சிப்பு அடைஞ்சிட்டேன், மீட்பு அடைஞ்சிட்டேன், நான் பாவத்தை செத்துட்டு நீதிக்கு படைச்சிட்டேன், இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், நான் ஒரு பரிசுத்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நீதிமானுங்கிற ஒரு உணர்வு வரும். நீதிமானுங்கிற உணர்வு வரும். அதாவது பாவத்தை ஆக்கினுக்குள்ளாக என்ன செஞ்சிட்டாரு? தீர்த்துட்டார் அவர். அப்படியே ஓனா படிச்சுட்டே வாங்களேன், இந்த ரோமர் 8 படிச்சுட்டு வாங்களேன். அடுத்து, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அடுத்து, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்போ இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை என்ன செய்வாங்க? சிந்திப்பாங்க. ஆவி நடக்கிறவர்கள், இப்போ நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்கிறீங்களா, மாம்சத்து காரியத்தை சிந்திக்கிறீங்களா, உங்களை அழகாக கண்டுபிடிச்சிடலாம். திருப்பி இந்த வசனத்தை படிக்க சொல்கிறேன். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்போ இங்கே இருங்க, நீங்கள் மாம்சத்தின்படி நடந்து மாம்சத்தின்படி இருந்தீங்கன்னா உங்கள் யோசனை படுத்தா, நின்றா, தூங்குனா, உட்காந்தா எதை சிந்திப்பீங்க? மாம்சத்துக்குரிய சிந்திப்பீங்க. ஆனால் ஆவியின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களை மட்டும்தான் என்ன செய்வீங்க? சிந்திப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மாமிசத்துக்குரிய சிந்தனை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். மாமிசத்துக்குரிய நடக்கிறவர்கள் ஒன்று சொல்லுங்கள். மாமிசத்துக்குரிய காரியத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். கவலைப்படுறது, சரி, அது என்ன கவலை? கவலை பல வகை கவலை இருக்கிறது. புருஷன் கவலை இருக்குது, பொண்டாட்டி கவலை இருக்குது, பிள்ளை கவலை இருக்குது, மக கவலை இருக்குது, படிப்பு காரியம் கவலை இருக்குது, கரணை அடைக்க வேண்டிய கவலை இருக்குது, என் உடம்பு மெலிஞ்சிட்டே போதே அப்படிங்கிற கவலை இருக்குது, என் உடம்பு குண்டாகிட்டே போதே அப்படிங்கிற கவலை இருக்குது. ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு சரீரத்தை குறித்து என்ன செய்யாத, நீ கவலைப்படாத சொல்லிட்டார் அப்பா.
என் உடம்பு மட்டும் ஏன் மெலிஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறீங்களே. அப்பா சொல்கிறார், உடம்பை குறித்து நீ கவலைப்படாத, சாப்பாடை குறித்து கவலைப்படாத. அது மட்டும் இல்லை, அப்பா அழகாக சொல்கிறாரு, ட்ரெஸ் இருக்குல்ல, ட்ரெஸ்ஸு, உடைக்காக கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார், சொல்லிட்டார்ல. ஆனால் நம்ம அப்படி இருக்கிறோமா? அதை எடுமா, மத்தையில் இருக்கு பாருங்கள். நான் அதாவது சாப்பாட்டுக்காக, ட்ரெஸ்ஸுக்காக நாளை தினம் கவலைப்படாத அப்படின்னு அப்பா சொல்லியிருக்கிறார். நாளை தினத்துக்கு படிங்க பார்ப்போம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். இப்போ நீங்கள் கவலைப்படுறீங்க, கவலைப்பட்டோன்னு நான் ஒரு படி வளர்ந்துட்டேங்க, ஒரு பாயிண்ட் வளர்ந்துட்டேன். நான் எப்படி வளர்ந்தீங்க? நீ ஃபுல்லாக கவலைப்பட்டேன். கவலைப்பட்டால் உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு ஃபால்ட்டு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மன துக்கத்தினால ஆவி என்ன செய்யுமா? முறிஞ்சிடும். அப்புறம் என்ன சொல்கிறாரு? உடைக்காக இருங்க, ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படாதீங்க. யாரும் ட்ரெஸ்ஸு கவலைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். நல்ல ஒரு நல்ல சேலை இல்லை எனக்கு, இந்த நாள் வருஷத்துக்கு ஒன்று தான் எடுத்து கொடுக்குறேன் மனுஷன். ஒரு நல்ல துணி இருக்கா எனக்கு, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யாரும் அப்படிலாம் கவலைப்படுற அளவுக்கு அப்பா அவங்கள விடலை. அப்படி யாரும் கவலைப்படுறீங்க? ட்ரெஸ்ஸுக்கு கவலைப்படுறீங்க இல்லை, விதவிதமாக அடுக்கி வச்சுருக்கீங்க, எனக்கு தெரியும். ஒரு தட்டில் ஒரு பட்டு சேலை, இன்னொரு வந்து இந்த சேலை காட்டன் சேலை, இன்னொரு வாயல் சேலை, இன்னொன்று லோக்கல் சேலை வீட்டில் கட்டுறதுங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் வரிசையாக இருக்கிறது. பட்டு சேலையே ஒரு வருஷம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறது. பட்டு சேலையே ஒரு வருஷம் நிரம்பி இருக்குது. அடுத்து இன்னொரு தட்டில் காட்டன் சேலை நிரம்பி இருக்கிறது. அப்போ இப்படி இருக்கும்போது சேலையே இல்லை, என்ன செய்ய அப்படி சொல்லுவீங்களா? அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்பட மாட்டேங்கன்னு சொல்லி நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்பா இது ஒன்று உறுதிப்படுத்தி, அப்பா சொன்னதை கரெக்டாக கேட்டிருக்கீங்க. அல்லேலூயா. அடுத்து, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவரு உங்களை பெஸ்ட் பண்ணி பேசுறாரு. உங்களை என்னைய பெஸ்ட் பண்ணி பேசுறாரு. அதாவது சாலமோன் உடுத்தியதை பார்க்கிலும் உங்களை நான் விதவிதமாக உடுத்தி வித்து அழகு பார்ப்பேங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃப்ரெஷ்ஷாக அப்படி வர்றீங்க. ஒரு சில பேர் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பலன்னு வர்றீங்க சர்ச்சுக்குள்ளே. கர்த்தர் அப்படி நல்லா வச்சுருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விதவிதமான ட்ரெஸ்ஸை போடும்படி அவரே சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க, அப்படிலாம் போடலாமா? நான் சொல்லலை. சாலமோன் உடுத்துன்னு எகிப்திலிருந்து கப்பலில் வைரக்கல், தங்க பட்டனு இதெல்லாம் போட்டு தான் அவர் போடுவார் சாலமோன். நம்ம அதெல்லாம் போடலை. அப்போ ஏசப்பா சாலமோனை காட்டிலும் பெஸ்ட்டு பண்ணி நம்மளை பேசுகிறார். புரியுதா உங்களுக்கு? அவர் வார்த்தையை கவனிங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது? அதனால் என்ன செய்யாத, கவலைப்படாத. அடுத்து உடைக்காக சொல்கிறாரு, நாளை தினத்தை குறித்து சொல்கிறாரு. சாப்பாட்டுக்கு கூட என்ன செய்கிறாரு சொல்கிறார், நாளைக்கு என்னத்தை சாப்பிடுவோம் இருக்காமா, அது என்னத்தை சாப்பிடுவோம் படிமாத. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை குடிக்கிறது, என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாத. என்னத்தை உடுப்போம் என்று. அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு தெரிஞ்சு சாப்பாட்டுக்கு கவலைப்பட மாட்டாங்க, நல்லா தெரியும். ட்ரெஸ்ஸுக்கு கவலைப்பட நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ தான் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வீடு தேடியே வந்துடுது. நெட்டை பார்க்குறீங்க, இந்த கலர் அந்த கலர் அப்படின்னு இப்படி தட்டுறீங்க, கீழே இப்படி தட்டுறீங்க, அப்படி தட்டுறீங்க. அடுத்த நாள் ட்ரெஸ்ஸு வீடு தேடி உங்கள் இடத்துக்கு உங்கள் வாசப்படிக்கு வந்துடுது. அல்லேலூயா. நீங்கள் போய் கடையில் போய் பிறக்கி எடுக்க வேண்டியதில்லை. அப்படி இருந்தாலும் பிறக்கி போய் எடுக்க போகிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ இங்கே இருங்க, இதெல்லாம் எப்படி கண்டுக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பைபிளுடைய வசனத்தை படித்தா தான். நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. அடிக்கடி எனக்கு ரொம்ப கவலையாக வந்துக்கிட்டு இருக்கு, நானும் கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கவலை, என் மகனை குறித்த கவலை வருது, மகளை குறித்த கவலை வருது, நாளை தினத்தை குறித்த கவலை வருது, இந்த மகனுக்கு சரியான வேலை இல்லை கவலை வருது, நான் என்ன சரி இதில் கவலை என்ன ஆட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அதிகாரத்தை 10 வாட்டி படிங்க, கவலை உங்களை விட்டு போயிடும். எந்த அதிகாரம்? மத்தேயு 6. இந்த அதிகாரத்தை படிச்சிங்கன்னா கவலை உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், ஓடிடும். அதுதான் வேத வசனங்களை படிக்கணும், அதான் வேத வசனங்களை தியானிக்கணும். அப்போ இந்த அப்போஸ்தலர் 17:11 வேத வாக்கியங்களை அவங்க தியானிச்சுன்னா அவங்க என்னவா மாறிட்டாங்களாம், நற்குணசாலிகளாய் மாறி, நல்ல குணம் படைத்தவர்கள். நல்ல குணம். உங்கள் வீட்டில் யாராவது கெட்டவங்களா இருக்காங்களா? யாராவது முரட்டுத்தனமாக நடக்கிறாங்களா? யாராவது தப்பான வழியில் போகிறாங்களா? ஒன்றுமே செய்ய வேணாம், அவங்கள ஒன்றுமே சொல்லாங்க, இங்கே வா, டெய்லி ஒரு அதிகாரம் படிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுங்க.
அவர் போக 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 அவர் நல்ல குணசாலி என்ன செஞ்சிருவார், மாறிடுவார். காரணம் இந்த வசனம் உள்ளே போய் என்ன செய்யும், வேலை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்கள். அதுக்கு தான் டெய்லி பைபிளை வாசிக்கணும் அல்லது கேட்கணும். சங்கீதம் 1:2 சொல்லப்பட்டிருக்கு, இரவும் போல வேதத்தில் தியானம் இருக்க மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112:1. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி கட்டளை கற்பனையில் என்ன செய்யணுமா, பிரியமா என்ன செய்யணுமா இருக்கணுமா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதின்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும், இஸ்ரவேலில் கட்டளைகளையும், நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அப்ப இந்த வேத வசனங்களை படிச்சுட்டு நீங்க என்ன செய்யணுமா, உங்க வீட்டில் இருக்கிற ஆளுக பிள்ளைய யாரா இருந்தாலும் அதை குறித்து வியாக்கியானம் பண்ணி உபதேசிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி உபதேசிக்கும் போது அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். ஆமென். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேத வசனங்களை காக்கிறவனோ பாக்கியவான்கள். அதாவது இங்க இருங்க, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அப்போ தீர்க்க தரிசன வார்த்தை எங்கே இருக்கிறது, மறைபொருள் எங்கே இருக்கிறது, வேத வசனத்தில் என்ன செய்திருக்கு. அப்போ வேத வசனங்கள் நீங்கள் என்ன செய்யணும், காக்கணும். எங்கே காக்கணும், உங்கள் இதயத்தில் காக்கணும். உங்கள் நீதிமொழி 2 போட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் இதயத்திலே காத்து. எப்படி போட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தைகளை நீதிமொழிகள் 2 படிங்க பார்ப்போம். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, நீ என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளை உன்னிடத்தில் என்ன செய்யணுமா, பத்திரப்படுத்து. அப்புறம் பத்திரப்படுத்த என்ன கிடைக்குது, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு. இங்கே இருங்க, ஞானத்தை என்ன செய்யணுமா, இங்கே இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுமா, பத்திரப்படுத்த. எல்லாம் சொல்லுங்க, நான் வேத வசனங்களை பத்திரப்படுத்துவேன். சரி, இப்போ ஒரு டெஸ்ட்டு. நீங்கள் வேத வசனங்களை பத்திரப்படுத்திருக்கீங்களா பத்திரப்படுத்தலையாங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டு. டக்குன்னு யாராவது ஒரு வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. வெரி குட். பத்திரப்படுத்திருக்கீங்களா பத்திரப்படுத்தலையாங்கிறது இப்போ டெஸ்ட்டு. அல்லேலூயா. வெரி குட். அல்லேலூயா. வெரி குட். இஸ்ரவேலின் தேவன் தூங்குது மேலே உறவு மேலே கைவிட. வேற வாரம் சர்ச்சுக்கு வர்றீங்க, செல்லில் வந்து செய்தி கேட்குறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, டெஸ்ட்டு வேறு எழுதுறீங்க. அப்போ இவ்வளோ காரியம் பண்ணி ஒரு வசனம் உங்கள் மனதுக்குள்ளே இல்லைன்னா அப்போ நீங்கள் வசனத்தை பத்திரப்படுத்தலை, வேறு கண்ட காரியத்தை பத்திரப்படுத்துறீங்க. அவன் அதை சொன்னான், இவன் இதை சொன்னேன், வஞ்சிப்புட்டான், திட்டிப்புட்டான், அவன் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறான், என்னை முறைக்கிறான், அதெல்லாம் விதத்தில் பத்திரப்படுத்திக்கிட்டு அதை சொல்லி காட்டுறீங்களே, அதனால் என்ன பிரயோஜனம், அதனால் என்ன யூஸு? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, உன்னுடைய இருதயத்தில், ஒரு ஆவியில், உன் ஆத்மாவில் என்னுடைய வார்த்தையை நீ பத்திரப்படுத்துகிறார். நீ பத்திரப்படுத்துனா நீ பாக்கியவனா மாறிடுவாய். ஆமாம் சொல்லுங்க. அதுக்கு தான் வசனத்தை வந்து சொல்லுங்கன்றது. ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அதிசயங்களை காண பண்ணுவேன். காற்று வராது, மழை வராது, பள்ளங்களை நிரப்புவார். பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பேன். பிள்ளைக்குடி பெற்றிருக்கீங்களே 2 3 பெற்றிருக்கீங்களே, இந்த வசனம் சொல்கிறதுக்கு என்ன? பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பேன். தாய்மார்க கண்டிப்பான முறையில் இந்த பிள்ளைகளுக்கு உண்டான வசனத்தை மனப்பாடம் பண்ணி மனதில் வச்சுருக்கணும். எப்போ பார்த்தாலும் பிள்ளைகிட்ட பேசும்போது, பிள்ளைகிட்ட உட்காரும் போது நீ அந்த வசனத்தை பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும். என் பிள்ளைகள் கர்த்தரத்தில் அடைக்கலம் கிடைக்கும் சொல்லி பாரு, உன் பிள்ளைக்கு பாதுகாப்பு உண்டாகும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லி பாரு, உன் பிள்ளைகளுக்கு ஏசப்பா போதிப்பாரு. என் சந்ததி ஒளிமுறை கண்டு போல வளர்ந்திருக்கும். நான் பிள்ளைகளின் சமானத்தை என் கண்ணு பார்க்கும். ஒவ்வொரு தாய்மார்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை மனதில் வைத்து பத்திரப்படுத்தி அதை அடிக்கடி பேசணும். அப்படி பேசும்போது இந்த வசனம் போய் பிள்ளைக்கு வேலை செய்யும், உன் பிள்ளைக்கு பாதுகாப்பு உண்டாகும். என் பிள்ளைக்கு கர்த்தரத்தில் அடைக்கலம் கிடைக்கும் அப்படி மட்டும் அடிக்கடி சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வராது. அடைக்கலம் என்னது? பாதுகாப்பு. உங்கள் பிள்ளையை சுற்றி கர்த்தருடைய வல்லமை மூடி இருக்கும். எந்த கீழே வர மாட்டான், எந்த தப்பான நண்பர்களை பழக மாட்டான், தவறான ஆலோசனை வராது, கெட்ட எண்ணத்துக்கு போக மாட்டான், தப்பான வழிக்கு போக மாட்டான், தண்ணி அடிக்க போக மாட்டான், சீட்டு விளையாட போக மாட்டான்,
எந்த ஒரு வேறு இடத்துக்கு தப்பான நண்போடு பழக மாட்டான். காரணம் கர்த்தர் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு. எப்போ பாதுகாப்பு வந்துச்சு? நீ உன் பிள்ளைக்கு எப்போ இந்த வசனத்தை சொன்னியோ அப்போது உன் பிள்ளைக்கு பாதுகாப்பு வந்து விட்டது. அதான் என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். ஆமே. அதனால தான் சொல்கிறாரு, அந்த வசனம் படித்தோம்ல, ஒரு வாக்கியத்தை கைப்படுத்தி எழுதி வச்சு அதை நான் வந்து என்ன செஞ்சேன், ஜீவனெல்லாம் நான் வாசித்தேன். என் பிள்ளைய சந்ததி நீடித்த நாட்களை வாழ்ந்திருப்பதை பார்க்க முடியும் அப்படிங்கிறார். ஆமே சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய இருங்க, ட்ரீட்மெண்ட் இல்லாமல், டாக்டர் இல்லாமல், பணம் செலவு இல்லாமல் ஈஸியாக நம்ம வாயினால் நம்ம இதயத்தில் இந்த வசனங்களை அசைப்படும் போது, இந்த வசனங்களை சொல்லும்போது நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய சந்ததி வாழ்ந்திருப்பார்கள். எந்த தேவையில்லாத பிரச்சனை நம்ம பிள்ளைக்கு வராது. எந்த அநியாயம் அட்டுறையும் நம்ம பிள்ளைக்கு வராது. காரணம், நீ உன் பிள்ளைக்கு இந்த வசனத்தை சொல்லணும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தர் போதிப்பார் பிள்ளைக்கு. தவறான போதனை பண்ண மாட்டார். நல்ல போதனை, கண்டித்து உணர்த்துக்கிற போதனை கர்த்தர் பண்ணுவார். இது எங்கேருந்து வருது? வசனம், வார்த்தை. பிள்ளைகளுக்குள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது அங்கே பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். ஆமேன். அல்லேலூயா. என் சந்ததி ஒலிவு மர கன்றுகளை போல வளர்ந்துருக்குன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். எங்கே சொல்லுங்கள், என் சந்ததி, என் சந்ததி ஒலிவ மர கன்றுகளை போல வளர்ந்திருப்பார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒலிவு மரம் இன்னும் இருக்குது. அப்போனா உங்கள் பிள்ளைய வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. கையிட்டு வேலையில், கையிட்டு செய்கிற தொழிலில், படிப்பில், வருமானத்தில் மேலே போயிட்டே இருப்பாங்க. எப்போ நீ இப்படி வார்த்தையை பிள்ளை மேலே வைக்கும் போது, இப்படி வார்த்தையை நீ பேசும்போது உன் பிள்ளை வாழ்வதை உன் கண்ணு பார்க்கும். எல்லாமே வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால நீதிமொழியை போட்டிருக்கு 2ஆம் அதிகாரத்தில். அதாவது வாசிமா, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, நீ என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. என்ன சொல்றாரு? பத்திரப்படுத்த சொல்றாரு. நீ நகையை பத்திரப்படுத்தியோ பத்திரம் பண்ண மாட்டேங்களா, அது விஷயம் இல்லை. தேவனோட வார்த்தையை உங்கள் இதயத்தில் பத்திரப்படுத்தணும். எந்தெந்த வார்த்தையை பத்திரப்படுத்தணும், இப்போ உள்ள சூழ்நிலை என்ன, உங்கள் நிலைமை என்ன, அதுக்கு தகுந்தாப்பில் வார்த்தையை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? பத்திரப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். சங்கீதம் 94:13. சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சிச்சிச்சு உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதில் ஒன்று சிச்சித்துன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று போதனைன்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 காரியத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யணும். உங்கள் வீட்டுக்காருக்கும் செய்யலாம், மனைவிக்கும் செய்யலாம், பிள்ளைகளுக்கும் செய்யலாம். சிச்சித்துன்னு என்னது? கண்டிப்பு. கண்டிப்பு. கண்டிச்சு விட்டு எப்படி அவங்கள வழிக்கு கொண்டு வரணும்னு கேட்டால், வேதத்தை கொண்டு போதிக்கணுமா? எப்படி போதிக்கணுமா? ஒரு நல்ல தாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மகனை அப்படி செய்யக்கூடாது, நீ ஒழுங்கறா, அப்படி செய்கிறா, இப்படி ஒழுங்கு வேத்தப்படுறா, அப்படி இப்படி அஞ்சு போட்டு, கர்த்தர் உங்கூட இருக்கிறாரு, நீ ஏன் பயப்படுற? கர்த்தர் உங்கூட இருக்கிறாரு. நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உன்னை வந்து நான் தலையில் கையை வச்சு ஜெபமணி உனக்குள்ள வசனம் இருக்குது தெரியுமா? நீ கீழாக மாட்ட, நீ மேலாவ, நீ வாழாக மாட்ட, நீ தலையாவ, நீ மலை மேலே இருக்கிற பட்டணம்ல உயர போகிற. கர்த்தர் உனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமாக துணையமாக இருக்கிறார். ஏன் பயப்படுற? நீ தைரியமாக இரு. இயேசு ரத்தத்தில் உனக்கு தைரியம் உண்டாக இருக்குது. நீ பயப்படாத மகனே அப்படின்னு லைட்டாக ஒரு கடி கடிச்சிட்டு, அந்த கடி கடித்த பிற்பாடு இந்த வசனங்களை எடுத்து என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். எப்படி எல்லாம் சொல்ல, நான் என் பிள்ளைய ஒரு கடிப்பனை ஏன் சொல்கிறீங்க? அமைதியாக இருக்கிறீங்க. கடிப்பனை போய் அப்பக்கன்னு கடிச்சிடாதீங்க, ரத்தம் வந்துடும். கடிப்பனை என்ன அர்த்தம்? கண்டிப்பேன். வெரி குட். கண்டிப்பேன் அல்லது தண்டிப்பேன். கண்டிப்பேன். ஏன்டா லேட்டாக வர? நேற்று இப்படி லேட்டாக வர, இன்றைக்கி லேட்டாக வர, எங்கே போகிற? உண்மை சொல்லு, உண்மை சொல்கிறா. இதுக்கு பேர் என்னது? தம்பி, நேற்று லேட்டாக வந்த, இன்றைக்கும் லேட்டாக வர்ற, ஏண்டா ராசா, நான் உன்னை காணாங்கன்னு தேடிட்டு இருக்கேன், எப்படா ஒரு ஏண்டா எங்கடா போ சொல்கிறா அப்படின்னா அப்படின்ட்டுருவேன். டேய், நேற்று லேட்டாக வந்திருக்கிற, இன்றைக்கி லேட்டாக வந்திருக்கிற, எங்கே ஒன்று சொல்லலை, நாளைக்கு நேராக ஸ்கூலுக்கு வந்துடுவேன், நான் வந்து வாத்தியாட்ட கேட்பேன், என்ன சொல்கிறேன், என்ன சொல்ல, எங்கே போகிற, உண்மை சொல்லு. அப்படி இந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணணும். இன்னைக்கு போனேன் லேட்டாச்சு. அப்படியா, பயப்படாத, இங்கே வரு, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரன்னு சொல்லியிருக்கிறாரு. நீ அவங்க கூட 2 நாள் சுற்றிட்டு வர, போய் அவங்க கூட 2 நாள் அங்கே போயிட்டு வர, இங்கே போயிட்டு வர, இது நல்லா இல்லை தம்பி, நல்லா இல்லை. இரவும் பகலும் வேதத்தில் தியானம் இருக்கு மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கு செல்லம்.
பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரத சொல்லியிருக்கு செல்லம். நீ பாட்டு அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டேன்னா தப்பாகி போயிருந்ததெல்லாம். பழகிறவனை பார்த்து பழகு கண்ணு, என்னை பற்றி ரொம்ப தங்கம் என் ராசா அப்படி கூட 2 வார்த்தையை போட்டுக்கணும். முதல்ல லப்புன்னு கடிச்சிடணும். கடிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் 2 வார்த்தையை போடு, என் செல்லம், என் கண்ணே, அழகு ரதியே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு கோபக்காரங்க தோழனாகாத, உக்கிரமுள்ள மனுஷன் நடவாத, அப்படி நடந்தால் அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மா கண்ணே வரவைப்பாய். நீதிமொழிகள் 22, 23 சொல்லுது தங்கம். நீ பழக்கத்தில் கெட்டு போயிடுவ தங்கம், பார்த்து பழகு, நல்லவனா கெட்டவனா பார்த்து பழகு. நீ ஸ்கூலில் விட்டு காலேஜ் விட்டு வரும்போது, நீ சேர்ந்து வரும்போது அவன் பக்கத்தில் வரவே நல்லவனா கெட்டவனா பார்த்து பழகு. இல்லை நீ தனியாக கூட வந்துருச்சலும், நீ அவங்க சேர்ந்து பார்ட்டி கிட்டு சொல்லி அங்கே போகக்கூடாது கண்ணு. அவன் பாட்டு பார்ட்டி சொல்லிட்டு அங்கே போய் டீ வாங்கி தரேன்னு சொல்லுவான், சாப்பாடு வாங்கி தர சொல்லுவான், வேறு எதுவும் வாங்கி கொடுத்துருவாங்க, அங்கெல்லாம் போகக்கூடாது, என்ன கண்ணு பார்த்து நடக்கணும், பரியாசக்காரத்தில் உட்காந்துறது சொல்லும் அப்படின்னு சொல்லி வசனங்களை எடுத்து என்ன செய்யணும்? என்ன எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறிய? இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு சொல்லித்தரல இப்படிலாம். ஆனால் அடித்து வளர்த்தாங்க, அதுலேயே அரண்டு போயிட்டோம். ஆமாம் சொல்லுங்கள், அல்லேலூயா. எங்கள் அப்பா அடிப்பார். எதுக்கு தெரியுமா அடிப்பார்? எங்கள் அப்பா சர்ச்சுக்கு போகலன்னு அடிப்பார். ஜெபம் பண்ணி மனப்படமாக ஒப்பிக்கணும், அதுக்கு அடிப்பார். லேட்டாக போயிட்டேன்னு அடிப்பார். ஆரம்பித்த பிற்பாடு போனையா, முடிஞ்ச பிற்பாடு போனையா, இல்லை அரை பூசைக்கு போனையா, முழு பூசைக்கு போனையா, இல்லை காப்பூசைக்கு போனையா? எங்களுக்கு காப்பூசை இருக்குது, அரை பூசை இருக்குது, முழு பூசை இருக்குது. சில பேர் அரை பூசைக்கு வர்ற ஆள் இருக்குது, சில பேர் முழு பூசைக்கு வர்ற ஆள் இருக்குது. எங்கள் அப்பாலாம் காப்பூசைக்கு போனாலும் அடி மாற்று விடுங்க, மாற்று தும்புட்டு. முழு பூசை ஃபாதர் உள்ளே நுழையும் போது இங்கே உள்ளே உட்காந்துருக்கணும். அல்லேலூயா. அப்படி அடி வாங்கி வளர்க்கப்பட்டனால தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். அப்படி வளர்த்தார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிள்ளையை அப்படி வளர்க்க முடியாது. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இந்த வார்த்தையை பிள்ளைய மேலே வச்சு போடுங்க. அந்த கால சூழ்நிலை வேறு, இந்த கால சூழ்நிலை வேறு. இந்த காலத்தில் பிள்ளையை அடித்தா சரி, கையை வைக்காத, மரியாதை விட்டு போயிடும் அப்படின்ட்டுவேன். ஏன்னா சூழ்நிலை வேறு மாதிரி போச்சு இந்த காலம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தையை பிள்ளை மேலே வச்சுருங்க. இந்த வார்த்தை போய் நீ அடிக்க வேணாம், அந்த வார்த்தை போய் அடிச்சிடும். இந்த வார்த்தை போய் கண்டிக்கும். இந்த வார்த்தையை கண்டித்து, ஏன்னா ஆண்டவரே என் பிள்ளைகள் கர்த்தராக போதிக்கப்பட்டு போனால் அவர் போய் போதிச்சுருவார் பிள்ளைக்கு. இந்த வார்த்தை போய் எல்லா வேலையும் செய்யும். ஏன்னா கல்மலை உடைக்கிற சம்பட்டி இருபுறம்புள்ள எப்போ பட்டயத்தை எடுக்கணுமோ, எப்போ சம்பட்டி எடுக்கணுமோ அப்போ சம்பட்டி எடுத்துருவார் அப்பா. அல்லேலூயா. நீ ஒன்றும் செய்ய வேணாம், எங்கெங்கே அடிக்கணுமோ அவர் அடிச்சுக்குவார். நீ வார்த்தையை மட்டும் பிள்ளைக்கு அனுப்பிடு, வேறு வேலை வேணாம். அல்லேலூயா. இப்படி சிச்சித்து எப்படி என்ன செய்யணுமா? எதை கொண்டு போதிக்கணும்? அவன் அங்கே போனால் அந்த வீட்டு பிள்ளையை பாரு, இந்த வீட்டு பிள்ளையை பாரு, அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அடுத்தவனை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பைபிளில் கம்பேர் பண்ணி பேசினா போதும். பைபிள் வசனம் என்ன சொல்லுது? அப்போ சிச்சித்து கண்டித்து வேத வசனத்தின்படி நீங்கள் என்ன செய்யணும்? பிள்ளையை கண்டித்து என்ன செய்யணும்? வளர்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிள்ளைகளை கரெக்டாக வளர்ப்பீங்களா? கரெக்டாக சொல்லிக் கொடுப்பீங்களா? சிச்சிப்பீங்களா? வேத வசனங்களை போதிப்பீங்களா? வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? உட்காந்துருக்கும் போது, எந்திரிக்கும் போது, நடக்கும்போது வசனத்தை பேசுவீங்களா? பிள்ளை வெளியில் இருந்தானே தம்பி சாப்பிட்டே தம்பி, ஜெபம் பண்ண தம்பி, ஒரு வசனத்தை படிச்சுட்டு படு தம்பி, நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன் அப்படியே காதில் வச்சிருக்கேன் தம்பி அப்படின்னு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கணும். எங்கே நீ ஒரு ஜெபம் பண்ண அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லணும். அவன் ஜெபிக்க பழகலான்னு இப்படி அப்படியே சம்பாஷணை பண்ணி அவனை கர்த்தர்களை கொண்டு வந்துடணும். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. என் மகன் வெளியில் இருக்கிறான், அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா ஒன்றுமே தருவாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார். கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிரு. அல்லேலூயா. உன் பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்புவி, காரியத்தை அவர் வாய்க்கு பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 94:13 வாசித்தீங்களா? சங்கீதம் 94:13. சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன், சிச்சித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். யார் பாக்கியவான் பார்த்தீங்களா? பாக்கியவான் மாறுவதுக்கு உண்டான சில வழிமுறைகள். நீ உன் பிள்ளைகளை எப்படி இருக்கணுமா? சிச்சித்து வேதத்தை கொண்டு, நீ கணவனை போதிச்சாலும் சரி, நீ மனைவியை போதிச்சாலும் சரி, உன் வீட்டில் இருக்கிற பிள்ளையை போதிச்சாலும் சரி, நீ வேத வசனங்களை உள்ள கோர்த்து போதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீ போதிக்கும் போது, நீ அட்வைஸ் பண்ணும்போது, நீ சொல்லிக் கொடுக்கும்போது உள்ள ஒரு வசனம் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த போதனை கர்த்தருடைய போதனையாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. 16. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நீங்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்கு என்ன செய்யுங்க? விலகிருங்க. ஒருத்தர் தப்பான முறையில் பேசுறானா, கெட்ட வார்த்தை போன்ல பேசுறானா, அவன்கிட்ட விலகிறே. அந்த வார்த்தை அடுத்து கேட்கக்கூடாது, அவன் குரலை அடுத்து கேட்கக்கூடாது.
எப்படி போதிக்கணும் போட்டிருக்கு பாருங்க. தீமோத்தேயு பவுலுடைய எப்படி போதிக்கிற பார்த்துங்க. 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், சமயம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம். உங்கள் மகன்கிட்ட பேசவே முடியாது, உங்கள் மகள்கிட்ட பேசவே முடியாது. காலையில் போனால் நைட்டு தான் வர்றீங்க. அப்போ ஜாக்கிரதையாக எப்போ அந்த வசனத்தை உள்ளே கோர்க்கணுமோ அந்த காதில் கோர்த்துடணும் வசனத்தை. அந்த வார்த்தை போய் என்ன செய்யும்? பிள்ளைக்கு என்ன செய்யும்? கிரியை செய்யும். கடைசியாக அப்போஸ்தலர் 6:4, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இடைவிடாமல் அப்புறம் கேப்பே இல்லாமல் என்ன தரித்திருக்கிறார்? ஜெபம் பண்ணுவதில் வேத வசனங்களை போதிப்பதில். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வெளியே போய் யாருக்கும் போதிக்க வேணாம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளை போதிப்போம். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆள்கிட்ட போதிச்சிங்கன்னா அவன் போய் 10 பேருக்கு போதிச்சுடுவான். அல்லேலூயா. ஒரு சமரிய பொண்ணு தான் ஒரு கிராமத்தை என்ன செஞ்சு கூட்டி வந்துச்சு. அதனால் இந்த நாட்களிலே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எந்த ஒரு விளைவினமும் எந்த ஒரு சோறோ வராமல் இருப்பதுக்கு வேத வசனங்களை வாசிங்க, கேளுங்க, கை எல்லாம் சொல்லுங்கள். வாசிப்பேன், கேட்பேன், கை கொள்ளுவேன். அல்லேலூயா. இது 3 செஞ்சேன்னா நான் பாக்கியவான். பாக்கியவான் வாயத்தரன்னு சொல்லுங்கம்மா. பாக்கியவான் எல்லாம் சொல்லுங்கள். நான் வாசிப்பேன், கேட்பேன், கை கொள்ளுவேன், பாக்கியவானாக மாறுவேன். சொல்லுங்கள். கேட்பேன், வாசிப்பேன், கை கொள்ளுவேன், பாக்கியவானாக மாறுவேன். சொல்லுங்கள் திருப்பி. கேட்பேன், வாசிப்பேன், கை கொள்ளுவேன், பாக்கியவதியாக மாறுவேன். அல்லேலூயா. ஒரு சிம்பிள் மேட்ரு. அப்பா பாக்கியவதியை மாறுவதற்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்கள். நீங்கள் அங்கேயும் ஓடவே வேணாம். ஏசப்பா எல்லாமே இதில் கற்றுக் கொடுக்குறாரு. ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். சோத்ராண்டவரே, 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 சோத்ராண்டவரே. தகப்பனை துதிக்கிறேன், பிதாவை துதிக்கிறேன், ஆவியானவரை துதிக்கிறேன். ஆண்டவர் இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட இலை உதிரா இருக்கிற மரத்தை போல செழித்தோங்கி வளர்வான். ஆண்டவரே, இங்கே நிற்கிற ஒவ்வொருவரும், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட, காஞ்சி போன இலை இல்லாமல், வாடல் இல்லாமல், தொய்வு இல்லாமல், பச்சை பச்சேர்னு செழிப்பாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, நீர் பாக்கியவானாக, பாக்கியவதியாக வார்த்தை மூலமாக ஆக்கியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்ட, இதை படித்த, இதை கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் பாக்கியவதி என்கிற ஒரு கிருபையை நீங்கள் தாங்க தாப்பன. ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.